Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 6.6ல் 4th சம். நம்மளுக்கு ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அதாவது -i + j + 2k. ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு நார்மல் வெக்டார் டைரெக்டாக கொடுக்காம அதோட மேக்னெட்டியோடும் அது ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா இது மூணோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என் வெக்டாரோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் காஸ் பீட்டா ஜே கேப் ப்ளஸ் காஸ் காமா கே கேப். இது வந்து n வெக்டாரோட ஜென்ரல் ஃபார்ம். நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆங்கிள்ஸ். இதை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஆல்ஃபா, பீட்டா, காமா இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம ஆல்ஃபாவே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, இதுவும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும், இதுவும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். ஸோ 3 டைம்ஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வேல்யூ என்ன 1/3 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து n வெக்டாரோட வேல்யூ தான் வேணும். n வெக்டாருங்கிறது இது ஜென்ரல் ஃபார்ம். இது கூட நம்மளுக்கு மேக்னெட்டியூடும் மல்டிப்ளை ஆனால் தான் n வெக்டார் வரும். ஸோ மேக்னெட்டியூட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது 3√3. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ வரணும், n வெக்டார் ஈக்குவல் டு 3√3 இன்ட்டு இதோட வேல்யூ ஒவ்வொரு இடத்துலையும் காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா எல்லாமே ஒன்று தான். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து 1/√3 எடுத்துக்குவோம். ஏன்னா காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நம்ம வெறும் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√3 மட்டும்தான் எடுப்போம். ஸோ என்ன வரும், 1/√3 ஐ கேப் ப்ளஸ் 1/√3 ஜே கேப் ப்ளஸ் 1/√3 கே கேப் அப்படின்னு வரும். ஸோ நான் இதில் காமனாக 1/√3 வெளில எடுத்தேன்னா என்ன ஆகும், 3√3/√3 ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே அப்படின்னு வரும். ஸோ இந்த √3 கேன்சல் ஆகி நம்மளுக்கு மிச்சம் 3i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஃபார்முலா என்ன, ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ நான் இந்த எண்ணை ஒன்றுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தேன்னா நம்மளுக்கு ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ ஆர் வெக்டார் டாட் என் வெக்டாரும் ஏ வெக்டார் டாட் என் வெக்டாரும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் வெக்டார் டாட் ஏ வெக்டார் வேல்யூ என்ன, 3 இன்ட்டு ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. இந்த 3 நம்ம உள்ள மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே நாளும் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஏ டாட் என். ஸோ இங்கே ஏ இருக்குது, இங்கே என் இருக்குது. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 3யை காமனாக எடுத்துக்கிறேன், ஏன்னா இங்கே 3 வெளியில் இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -1 1 -1 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 2 இன்ட்டு 1 2. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகும், ஏன்னா ரெண்டு பக்கமே மல்டிப்ளை தான் இருக்குது. அப்போ ஆர் டாட் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே ஈக்குவல் டு இதில் +1 -1 கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் 2 தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்.